அன்புக்குரிய பங்கு மக்களே, இன்று கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு நாளை நினைவு கூறுகின்றோம். இறைவனின் திட்டம் மனிதனின் ஒத்துழைப்பை நாடியது. இறைமைந்தன் பிறக்க மனித பிரதிநிதியாக நின்று மரியாள் ஒத்துழைத்தாள். கடவுள் ஆதிப்பெற்றோர் வழியாக நாம் சுமக்கும் சாபத்தை மிகப்பெரிய வரமாக பேறாக மாற்ற விரும்பி தேடி கண்டெடுத்த முத்தே கன்னிமரியாள். கலங்காதே, கடவுளின் அருளை பெற்றுள்ளீர், ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பீர் என்ற வார்த்தைகளூடாக இந்த பெரும் பேற்றை தேர்ந்தெடுக்க வானதூதர் மரியாவை ஊக்கப்படுத்துகின்றார். அவளும் இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவரின் திருவுளத்தை நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்றாள். மங்கள வார்த்தை அறிவிப்பு என்பது கடவுளினுடைய தலையீடு நேரடியாக மனுக்குலத்தின் மீது தொடரப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நாள். மனித விடுதலைக்காக கடவுளினுடைய நேரடி தலையீடு உருவாக்கப்படுகின்றது. இதற்கு கடவுள் மரியாளை தெரிந்தெடுக்கின்றார். இறைவனின் அன்பு மனுக்குலத்தின் மீது ஆசீராக வழிந்தோடும்படியாக வெறுமை என்பதை கடவுள் அருளாக மாற்றி அருள் நிறைந்த மரியே வாழ்க என்னும் வாழ்த்தை வானதூதரூடாக மரியாளுக்கு கொடுத்து வாழ்த்தி அந்த வாழ்த்தை மனுக்குலத்தின் உதடுகள் எல்லாமே இணைந்து ஒலிக்கச் செய்யும் மங்கள கீதமாக மாற்றியுள்ளார். இந்த மங்கள கீதத்தையே நாமும் 53 மணியாக மாற்றி திருச்செபமாலையாக ஓதுகின்றோம். சாதாரண ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் சொல்லுவது என்னவென்றால், நான் அன்றாடம் திருப்பலிக்கு செல்லுகின்றேனோ இல்லையோ, ஆனால் நான் அனுதினமும் செபமாலை சொல்லாமல் இருந்ததே இல்லை என்பதாகும். எங்கள் குடும்பத்தில் தினமும் ஒன்றாக உட்கார்ந்து செபமாலை சொல்லாமல் நாங்கள் இரவு உணவு உண்பது கிடையாது என்று ஒருவர் கூறுகின்றார். இன்னொருவர் உறங்குவதற்கு முன்னாலே அன்னை மரியாவுக்கு என்னை ஒப்பு கொடுத்து அவளுக்கு புகழ் மாலையாக செபமாலை செபிக்காமல் நான் உறங்கப் போவதில்லை என்கின்றார். இவ்வாறாக செபமாலை பக்தி என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவனின் வாழ்விலே ஒரு நிலையான பிரிக்க முடியாத ஓரிடத்தை பிடித்துள்ளது என்பது வெள்ளிடை மலை. மரியாவினுடைய பக்தி முயற்சிகளுக்குள்ளே மிகச் சிறந்தது செபமாலையாகும். இது உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களால் பரவலாக செபிக்கப்படும் ஓர் எளிய இனிய மனம் கவர்ந்த செபமாகும். கிறிஸ்துவுக்கு பின் 600 முதல் 1500 வரையான காலத்தை வரலாற்று ஆசிரியர்கள் இடைக்காலம் மிடில் ஏஜ் என்று அழைக்கின்றனர். இந்த காலகட்டத்திலே துறவிகள் தங்கள் மடங்களுக்குள்ளே திருப்பலிக்கு புறம்பே 150 அல்லது 50 திருப்பாடல்களை சொல்லி செபிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். கிறிஸ்துவுக்கு பின் 800வது ஆண்டிலே இறந்து போன தம் சகோதர துறவிக்காக ஒரு திருப்பலி நிறைவேற்றி 50 திருப்பாடல்களை செபித்தனர். காலப்போக்கிலே போதிய அளவு படித்திராத பொதுநிலையினரும் துறவிகளானதால் திருப்பாடல்களால் செபிக்க அவர்கள் சிரமப்பட்டார்கள். எனவே அதிக சிரமமின்றி எளிதாக செபிக்க ஒரு செபம் தேவைப்பட்டது. ஆதலால் 50 திருப்பாடல்களையோ அல்லது 50 கர்த்தர் கற்பித்த செபங்களையோ செபிக்க அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு செபங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அதை சரியாக செய்ய ஒரு கருவியோ அல்லது செபமாலை மணிகளோ தேவைப்பட்டன. துறவிகள் 50 முடிச்சுக்கள் போட்டப்பட்ட ஒரு கயிற்றை ஐரோப்பாவிலே பயன்படுத்தி வந்தனர். 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் முடிச்சுக்களுக்கு பதிலாக விதைகள், கூழாங்கற்கள், உலர்ந்து போன எலும்புகள், விலையுயர்ந்த கற்கள் என்பன பயன்படுத்தப்பட்டன. திருப்பாடல்களை அடிப்படையாக கொண்டு 11ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கன்னிமரியாளின் சிறு புகழ் மாலை லிட்டில் ஆஃபீஸ் ஆஃப் த பிளஸட் வெர்ஜின் மேரி என்ற நூல் மிகவும் புகழ் வாய்ந்ததாக இருந்தது. 12வது நூற்றாண்டின் நடுவில் தான் 50 கர்த்தர் கற்பித்த செபத்துக்கு பதிலாக அருள் நிறைந்த மரியே என்னும் செபம் 50 அல்லது
100 அல்லது 150 முறை எளிமையாக சொல்லப்பட்டது. இக்காலகட்டத்தில் பிரான்ஸ் நாட்டில் தூலூஸ் பகுதியிலே அல்பியன்சென் என்ற தப்பறையான கருத்து சொல்லனா தீமைகளை கிறிஸ்தவர்களிடையே விளைவித்தது. அப்போது புனித சாமிநாதர், புனித டொமினிக் மரியாவினுடைய உதவியை நாடினார். அவரின் செபத்தை கேட்ட மரியா பாவம் தப்பறையான கருத்துகளுக்கு எதிராக சிவமாலை போதிக்கும்படி அவருக்கு அறிவுறுத்தினார். இந்த அல்பியன்சியன் தப்பறைக்கு எதிரான போரிலே கிடைத்த வெற்றி புனித டொமினிக் சிவமாலை செபித்ததனால் கிடைத்த வெற்றியாகவே கருதப்பட்டது. இவ்வாறு சிவமாலை பக்தியை ஏற்படுத்தி அதை ஊக்குவித்தவராகவும் சிவமாலையின் திருத்தூதராகவும் புனித டொமினிக் கிறிஸ்தவ பாரம்பரியத்தினாலே கருதப்பட்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் வெறுமைக்குள்ளே வாழுகின்றோம். எங்கள் வாழ்வு கடவுளினுடைய அருளாலே நிரப்பப்பட வேண்டுமென்றால் மரியன்னையை அருள் நிறைந்தவராக மாற்றிய இறைவன் எம்மையும் அருளாலே நிரப்ப செபமாலை ஓதுவோம். எமது பங்கிலே செபமாலை பக்தியை ஊக்கப்படுத்துவோம். தனி மனிதர்களாக, குடும்பமாக, உறவினர்களாக, நண்பர்களாக ஒன்றாக கூடி செபமாலை செபிப்போம். தீமைக்கு எதிரான போருக்கு அன்னை மரியாள் புனித டொமினிக்கு கூறியது போல திருச்சுவமாலையை ஆயுதமாக்குவோம். கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் மையமும் சிகரமும் திருவழிபாடே. இருப்பினும் திருவழிபாட்டில் பங்கு கொள்வதில் மட்டும் அருள் வாழ்வு அடங்கி விடுவதில்லை. மாறாக சமூகத்தோடு சேர்ந்து இறைவேண்டல் செய்ய கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகின்றனர். எனவே திருச்சுவமாலையை ஒரே குழுமமாக இணைந்து செபிப்போம். சமூக இறைவேண்டல் செய்வது எம்மை இறை சமூகமாக்கும் என்பதை உணர்வோம். மரியன்னை ஊடாக இயேசுவிலே நாங்கள் அனைவரும் இறை சமூகமாவோம். நன்றி. மீண்டும் ஒரு செய்தியிலே அடுத்த வாரம் உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன். வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறைமகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறைமகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே. மனு உரு எடுத்தது வார்த்தையம்மா, மங்கள வார்த்தையானதம்மா. வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறைமகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே. இறைவனின் செய்தியை மகிழ்வுடனே ஏந்திய தூதரும் தோன்றி நின்றார். வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறைமகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே. பெண்களுள் ஆசீர் பெற்றவரே, உம் கனி புனிதம் கொண்டதுவே. வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறைமகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே. எவ்விதமாகிடும் இந்நிகழ்வு இல்லறம் தொடங்கா இந்நிலையில். வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறைமகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே. ஆவியின் வல்லமை இறங்கும் என்றார், ஆண்டவர் கைவரம் விளங்கும் என்றார். வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறைமகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே. வானக தூதுவர் சொன்னதெல்லாம் வானக தந்தையின் சித்தமம்மா. வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறைமகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே. ஆண்டவர் அடிமை என்றுரைத்தார், ஆழ்மன மலரினை திறந்து வைத்தார். வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும்
இயேசுவை தாங்கிய மரிமலரை யோசேப் தாங்கிடும் மரமானார். வாழ்க வாழ்க மரியே, என்றும் வாழும் இறைமகனும் உடனே. வாழ்க வாழ்க மரியே. தந்தையே, திருமகனே, தூய ஆவியே, மகிமையும்